அவருக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. வழக்கமா திட்டு வரல ஒரு டாக்டர். ஏயா உங்க ஊர்க்காலுக்கு அறிவே இல்ல, எப்ப பாரு லேட்டா வரீங்கன்னு. அவர் நேத்து பெருமையா என்னைய அதிசயமா இருக்கு, கரெக்ட் டைமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னாரு. வயிற்ற கிழிச்சு தான் பிள்ளை எடுத்தாங்க. ஆனால் நேற்று மட்டும் போயிருந்துருக்காட்டி புள்ள செத்துருக்குன்னு சொன்னார். ஏய் டாக்டர் வர்றாங்கடா. நவமணி அக்காவுக்கு புள்ள பிறந்துச்சு, முட்டாய் எடுத்துக்குங்க. என்ன குழந்தை? பொட்ட புள்ள. நவமணி அக்கா பிள்ளைய காமிச்சு அப்படியே நம்ம டாக்டர் அம்மா மாதிரியே இருக்குல்ல இருந்துச்சு. யாரு நவமணி புள்ள? ஆமா யோகி, அப்படியே நம்ம டாக்டர் அம்மா மாதிரியே இருந்துச்சு. டேய் உங்களுக்கு ஒரு அளவு இல்லையாடா? அப்புறம் உங்க அப்பாவோட பிளட் டெஸ்ட் போட்டு இருக்கு. ஹலோ, முத்து டயக்னோஸ் சென்டர்லேருந்து பேசுகிறேன் மேடம். நீங்கள் அனுப்பிச்ச பிளட் சாம்பிளோட ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. அவருக்கு கேன்சர் தான் மேடம். டாக்டர் அம்மா, எங்களை பார்த்துக்க வந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்மா. இதை வச்சா புழு பூச்சி வராது. நீங்கள் வந்த நேரம் 2 உசுரை காப்பாற்றிட்டீங்கம்மா. உங்க கையை காட்டுங்க. இப்போ எப்படி இருக்கு? முன்னோட மோசமாக தான் இருக்குது. ஏதோ நடமாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்க, உடம்பு சரியாதான்னு பார்க்கலாம். இந்த டேப்லெட் எடுத்துட்டு. ஆமாம், இன்னும் 2 நாளில் நீங்கள் இந்த ஊரை விட்டு போயிடுவீங்க. அப்புறம் யாரும்மா எங்களுக்கு வைத்தியம் பாப்பா? விட்டுருங்கம்மா, நாங்கள் இப்படியே பழகிக்கிறோம். உங்க உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இந்த ஊர் விட்டு போக மாட்டேன். வாங்க. வரேன் டாக்டர் அம்மா. டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? ஒன்றும் இல்லைப்பா, மாத்திரை கொடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்டடி பண்ணும். என்கிட்டே அந்த புக் இருந்தது, அப்போவே ஜூனியர் கிட்ட கொடுத்துட்டேன். நீ யார்கிட்டயாவது வாங்கி அனுப்புறியா? இதெல்லாம் டாக்டருங்க படிக்கிற புத்தகம். என் தங்கச்சிக்காக வாங்கினது. இப்போ அது இல்லை. இதெல்லாம் வீட்டில் இருந்தால் கரையான் அரிச்சு வீணாக போயிடும். உங்களுக்கு தேவையான புத்தகம் இதில் இருக்கான்னு பாருங்க. சரி, உள்ள வைங்க. சித்தப்பா, டீடே வேலை தள்ளி வச்சுட்டு புத்தகம் வைக்க அலமாரி செய். ஏன்பா புளிக்கூண்டு செய்யறதை நிறுத்தி போட்டு டீடே வேலை செய்ய சொன்னேன், இப்போ அதை நிறுத்தி போட்டு அலமாரி செய்ய சொல்ற? இன்னும் என்னெல்லாம் செய்ய சொல்லுவியோ? கொஞ்ச நாள் அவன் டாக்டரே செய்ய சொல்லுவான், நீ பெரிய மரமா வாங்கி வச்சுக்க. இன்னும் எத்தனை வாட்டி இந்த ரிப்போர்ட் பார்த்துட்டே இருப்பேன்? அவங்ககிட்ட அவங்க அப்பானுக்கு என்ன ப்ராப்ளமோ சொல்லிட்டு நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. மாரி, மழை பெய்யுதுல்ல, வீட்டுக்கு போக வேண்டியதானே? மழை பெய்யும் போது காட்டுக்குள்ளேருந்து எந்த மிருகமும் வராது. ஆனால் ஒருத்தர் காவலுக்கு இருந்தால் உங்களுக்கு தைரியமாக இருக்குமென்னு தான் எல்லாரையும் அனுப்பிட்டு நான் மட்டும் இருக்கேன். உள்ளவா. இந்தா தொடச்சுக்கோ. என்னை இங்கே இருக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அதுக்கு உங்கள் ஊரில் யாரையாவது டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கலாம்ல. நாங்களும் ஒரு 25 வருஷமாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் டாக்டர். அது என்னமோ தெரில, எங்கள் ஊரில் இருக்க யாருக்குமே படிப்பு சரியாக ஏறல. ஆனால் என் தங்கச்சி அப்படி இல்லை.
நல்லா படிச்சிச்சு. அப்போ இருந்தே எங்கள் ஊர்க்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்ம ஊர் பிள்ளை டாக்டர் ஆயிரும்னு. அது வயசுக்கு வந்தப்போ கூட சீர்வரிசையாக பணமோ பொருளோ எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஊர் மொத்தமும் காசு வசூலித்து டாக்டருக்கு படித்து தர ஒரு வாத்தியாரை பிடிச்சி ஒரு 200 புத்தகம் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இருந்தே எல்லாரும் என் தங்கச்சியை டாக்டர் அமுதான்னு தான் கூப்பிடுவாங்க. 12வது பரீட்சையில் கூட 1192 மார்க் எடுத்துச்சு. அதுக்கு ஊர் சார்பாக கடா வெட்டி விருந்தெல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஏதோ புது பரீட்சைன்னு சொன்னாங்க. என் தங்கச்சிக்கு அது சரியா புரியல போல. மார்க் கம்மியாயிருச்சு. டாக்டர் சீட்டு கிடைக்கல. ஊரே இளவு விழுந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்துச்சு. என் தங்கச்சியால அதை தாங்க முடியல. தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துருச்சு. எங்க ஊருக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிருச்சு.